நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக நேசிப்பதென்றால் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக நேசிப்பது என்பது நபி அவர்களுக்கு கட்டுப்படுவதாகும். சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக நம்ம நேசிக்கிறோம் என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்களோ அதை பேணி வாழ்வது. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை நமக்கு என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதாக சொல்லியிருக்கிறாங்களோ அதை விட்டு தூரமாக இருப்பது, இதுதான் உண்மையான நேசம். புரியுதுங்களா? குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்லி காட்டுவான், மையுத்திஇர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ். யார் அல்லாஹ்வின் தூதருக்கு கீழ்ப்படுகின்றாரோ அவர் உண்மையில் அல்லாஹுக்கு கீழ்ப்படிபவராவார் என்று குர்ஆன் தெளிவாக சொல்லுகிறது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான உண்மையான நேசம் என்னென்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் சுன்னத் என்பதாக சொல்லியிருக்கிறார்களோ அதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விதமான சுன்னத்தையும் பேராமல் நான் ரசூல்லா நேசிக்கிறேன் என்பதாக பொய்யான வார்த்தைகளாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் நம்ம ரசூல்லாவை வாயால் நேசிக்கிறோமா இல்லை உள்ளத்தால் செயலால் நேசிக்கிறோமா என்பதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். எனவே நிச்சயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கும் பொழுது சரியாக நேசிக்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆன் சொல்லும் பொழுது, மா ஆதாகுமுர் ரசூலு ஃபகுதூஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. குர்ஆன் சொல்லுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் மனமுவந்து எடுத்துக்கொள்ளுங்கள். வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. அவர் எதை விட்டு உங்களை தடுத்தாரோ அதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகிறார். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான உண்மையான நேசமே என்பதாக சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுவதாகும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த விஷயத்தை சரியாக விளங்க செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு சுன்னத்துகளை பேணி வாழக்கூடிய பாக்கியம் தருவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்துகளை ஓதி நாயகத்தினுடைய நெருக்கத்தை நாளை மறுமையில் அல்லாஹ் நமக்கு அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன்.